ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் காண இருப்பது ராஜயோகம் தரும் பெருமாளின் 24 திருநாமங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த நாமங்களை தினமும் சொன்னால் வாழ்நாள் முழுவதும் துன்பம் வராது. மகா புண்ணியம் தருவதுடன் பாவங்களை போக்கி வைகுண்ட பதவியை தரும் அதி அற்புதமான திருநாமமாக ஸ்ரீ ராமானுஜரால் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டது ஓம் நமோ நாராயணா எனும் 8 எழுத்து மந்திரமாகும். இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் துன்பம் நெருங்காது என்பார்கள். அதோடு பெருமாளின் குறிப்பிட்ட 24 திருநாமங்களை தொடர்ந்து சொல்லி வந்தால் வாழ்வில் குறைவில்லாத செல்வம், ராஜயோகம் ஆகியவற்றை பெற்றிடும் பெரும் பாக்கியம் கிடைக்கும். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 திருநாமங்களை உள்ளடக்கியதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். இதை தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் அல்லது பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் திருவோணம் ஆகிய நாட்களிலும் சொல்வது சிறப்பு. அந்த 1000 திருநாமங்களில் குறிப்பிட்ட 24 திருநாமங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவை. இந்த எளிமையான 24 திருநாமங்களை காலையில் குளித்து முடித்த பிறகும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகும் சொல்லி வரலாம். பெருமாளுக்கு துளசியும் சுத்தமான நீரும் நெய்வேத்தியமாக படைத்து இந்த திருநாமங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் விசேஷம். இதன் மூலம் ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதி ஏற்படுவதோடு ராஜயோகம் ஏற்படும். வாழ்க்கைக்கு பிறகு நாராயணனின் திருவடிகளையும் பெரும் பாக்கியம் கிட்டும். வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது. அத்தகைய சிறப்பு மிக்க 24 திருநாமங்களை பார்க்கலாம். ஓம் கேசவாய நமக. ஓம் சங்கர்ஷனாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் மாதவாய நமக. ஓம் பிரத்யும்னாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் அனிருத்தாய நமக. ஓம் விஷ்ணவே நமக. ஓம் புருஷோத்தமாய நமக. ஓம் மதுசூதனாய நமக. ஓம் அதோஷஜாய நமக. ஓம் திரிவிக்ரமாய நமக. ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் வாமனாய நமக. ஓம் அச்சுதாய நமக. ஓம் ஸ்ரீதராய நமக. ஓம் ஜனார்தனாய நமக. ஓம் ரிஷிகேசாய நமக. ஓம் உபேந்திராய நமக. ஓம் பத்மநாபாய நமக. ஓம் ஹரயே நமக. ஓம் தாமோதராய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. இப்போது நாம் இந்த மந்திரங்களின் பொருள் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள். கேசவாய நமக என்றால் கேசியை அளித்தவரை வணங்குகிறோம். நாராயணாய நமக என்றால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமானவரை வணங்குகிறோம். மாதவா என்றால் மாயையின் அதிபதியை வணங்குகிறோம். கோவிந்தாய நமக என்றால் பசுக்களை காத்தவரை வணங்குகிறோம். விஷ்ணவே நமக என்றால் எங்கும் பரவியிருக்கும் இறைவனை வணங்குகிறோம். மதுசூதனா என்றால் மதுவனை அளித்தவர். திரிவிக்ரமா என்றால் 3 உலகங்களையும் அளந்தவர். வாமனா என்றால் வாமன வடிவம் எடுத்தவர். ஸ்ரீதரா என்றால் ஸ்ரீதேவி உடையவர். ரிஷிகேசா என்றால் அனைத்து இந்திரியங்களின் அதிபதி. பத்மநாபா என்றால் குபேரன் உதித்த தாமரையின் நாபியுடன் உள்ளவர். தாமோதரா என்றால்
யசோதா தந்த தாமரை தாளினால் கட்டப்பட்டவர். சங்கர்ஷனா என்றால் சம்சாரத்தை இழுக்கும் சக்தி உடையவர். வாசுதேவா என்றால் வாசுதேவனின் மகன். பிரத்யும்னா என்றால் காமதேவ அவதாரம் ஆகியவர். அனிருத்ரா என்றால் அடக்க இயலாத சக்தியுடன் இருப்பவர். புருஷோத்தமா என்றால் எல்லா புருஷர்களிலும் உயர்ந்தவர். அதோஷஜா என்றால் அறிவால் அறிய இயலாதவர். நாரசிம்மா என்றால் அரிமனித வடிவம், அதாவது நரசிம்ம பெருமாள். அசோகா என்றால் துக்கமில்லாதவர். நாராயணா என்றால் மீண்டும் மீண்டும் ஆவணப்படும் உண்மையான ஆதாரம். கோவிந்தா என்றால் பசுக்களை காத்தவர். ஜனார்தனா என்றால் ஜனங்களை காக்கும் இறைவன். உபேந்திரா என்றால் இந்திரரின் குரு போல அமைந்தவர். இந்த 24 திருநாமங்களை சொல்வதால் கிடைக்கும் பலன்கள் யாதெனில், இந்த நாமங்கள் பகவான் விஷ்ணுவின் சக்திகளை பிரதிபலிக்கின்றன. அவற்றை தினமும் சொல்வதால் இறைவனின் அருள் பெற முடியும். துன்பங்களில் இருந்து பாதுகாப்பு உண்டாகும். திருநாமங்களை ஜெபிப்பது மனதுக்கு அமைதியையும் கவலைகளில் இருந்து விடுதலையையும் தரும். மனம் நிம்மதியாகும். ஒருமுகப்படுத்துதல் உருவாகும். பாவங்களை நீக்கும் வழி தரும். பக்தியையும் இறைவன் மீது நம்பிக்கையையும் வழிப்படுத்தும். இந்த 24 நாமங்களை தியானிப்பது வாழ்க்கையில் ஒழுக்கம், ஆன்மீக பிணைப்பும் வளர்க்கும். மனதில் பொறுமை, கருணை போன்ற நற்குணங்கள் வேரூன்றும். இந்த 24 திருநாமங்கள் விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களையும் ரூபங்களையும் சேர்த்து உள்ளன. எனவே இவை முழுமையான இறை வழிபாட்டாக கருதப்படுகின்றன. இந்த மாதம் 3ஆம் தேதி, செப்டம்பர் 3ஆம் தேதி ஏகாதசி ஆதலால் அன்றைய தினம் அனைவரும் இந்த மந்திரத்தை ஜெபித்து மென்மையடைவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.